எனக்கும் முதலமைச்சர் கனவு இருக்கு என்று அன்றே சொன்னேன். திருமாவளவன் பேச்சு. மதுரை அரிட்டாப்பட்டி வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம். அமைச்சர் பொன்முடி பேட்டி. திமுகவினர் பேசாத பேச்சையா நடிகை கஸ்தூரி பேசியிருக்கிறார்? செல்லூர் ராஜு கேள்வி. ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொழில் ரீதியாக அல்ல, தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அதானி குழுமத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கொடைக்கானலில் அதிக பனிப்பொழிவு, வாகன போட்டிகள் சிரமம். ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால அருவிகள், தொடர் தடையால் சுற்றுலா பயணிகள் கவலை. தீயாய் பரவிய லஞ்ச குற்றச்சாட்டு செய்தி, கடும் வீழ்ச்சியை சந்தித்த அதானி குழும பங்குகள். அதானி ஊழலில் மோடியும் உள்ளார், ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லி சட்டசபை தேர்தல், முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. மிசோரமில் 86 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல், மியான்மரை சேர்ந்த 2 கைது. அமெரிக்காவின் நடவடிக்கையால் ரஷ்யா கடும் கோபம், உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த புதின் ஒப்புதல். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன், PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.